நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இன்றைய பாகிஸ்தானின் கள நிலவரம் காணச் சென்ற அமெரிக்க பத்திரிகைக்கு கலவர நிலவரமே கிடைத்துள்ளது. என்ன நிலவரம்? இதோ பார்க்கலாம். நிலம் அதிர உருட்டி கொண்டு வரப்பட்டு எல்லையில் நிறுத்தப்படுகின்றன ராணுவ பீரங்கிகள். வானை கிழித்து சீறி பாய்ந்து பயிற்சி எடுக்கும் போர் விமானங்கள். செய்திகளை திறந்தாலே போர் வந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி தப்ப வேண்டும் என குவிந்து வரும் ஃப்ரீ அட்வைஸுகள். வீட்டருகிலேயே பதுங்கு குழிகளை தோண்டி சிமெண்ட் பூசி மூழ்கி வரும் எல்லையோர மக்கள். இப்படித்தான் அச்சத்தில் அதகளப்பட்டு கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். போர் தொடங்காவிட்டாலும் குழந்தைகளுக்காக பங்கர்களை உருவாக்குவதாக எல்லையோரத்தில் வசிக்கும் சாதியா பீபி என்ற பெண் கூறியிருக்கிறார். ஆனால் இது எல்லை நிலவரம் மட்டுமே. நாடு முழுவதும் மக்களிடையே வேறு ஒரு பீதி ஆட்கொண்டிருக்கிறது. அது பிழைப்பை பற்றியது. போரில் உயிர் பிழைப்பதல்ல, வாழ்வோடும் பணத்தோடும் செலவுகளோடும் போராடி பிழைப்பது. போர் என்பது கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளுங்களேன் என கெஞ்சுகிறார்களாம் அந்நாட்டு மக்கள். இது குறித்து நியூயார்க் டைம்ஸுக்கு பேட்டியளித்த பாகிஸ்தான் பல்கலைக்கழக மாணவி தெஹ்சின் ஷாரா, எங்கள் நாட்டு தலைவர்கள் பலத்தை காட்ட விரும்புகிறார்கள். ஆனால் போரை பற்றியெல்லாம் அவர்கள் ஓவராக பேசுவதை கண்டால் டூ மச்சாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கேயே பல பிரச்சனைகள் உள்ளன, அமைதிதான் வேண்டுமே தவிர மேற்கொண்டு பிரச்சனை அல்ல என கூறியிருக்கிறார். அத்தோடு மளிகை காய்கறி விலை வருஷத்திற்கு 30% கூடி வருவதால் வழக்கமான சாப்பாடே பிரச்சனையாக உள்ளது என புலம்பியிருக்கிறார் அவர். வேலை கிடைக்காததால் படித்த இளைஞர்கள் கூலி தொழிலுக்கு படையெடுக்கிறார்களாம். தேசப்பற்று இருப்பவர்களில் பலர் கூட அன்றாட பிழைப்புக்கே அல்லாடும் நிலை இருப்பதால் போர் வேண்டாம் என கோரிக்கை விடுக்கிறார்களாம் என்கிறது அந்த கள நிலவரம். இது ஏதோ வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வோரின் நிலை மட்டுமல்ல. கார்ப்பரேட்டில் பணிபுரிந்து வரும் சாரா கான் என்ற பெண் கூட குடும்பத்தை நடத்தி குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதே எட்டாக்கணியாக இருப்பதாக கூறுகிறார். நமது நாட்டின் சுற்றுலா பயணிகளை தாக்கியதால் அவர்களது சுற்றுலாத்துறை வீழ்ந்து விட்டது. பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமுக்கே இந்திய ராணுவ வீரர்கள் அளிக்கும் பாதுகாப்பு மீது முழு நம்பிக்கை வைத்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீலம் பள்ளத்தாக்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. ரிஸ்க் எடுக்க விரும்பாததால் சுற்றுலா பயணிகள் யாரும் வருவதில்லை என சுற்றுலாத்துறை சார்ந்திருக்கும் வியாபாரிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மேட்டுக்குடி மக்கள் கூட போரை விட பொருளாதாரம் சார்ந்த அச்சத்தாலேயே தன்னிடம் மனநல ஆலோசனைக்கு வருவது அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் மனநல சிகிச்சை அளிக்கும் பாகிஸ்தான் மருத்துவர் ஜவேரியா ஷசாத். ஒரு கிரைண்டருக்குள் சிக்கியதை போன்று தாங்கள் அறைபடுவதை உணர்வதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத மோசமான பொருளாதார பேரிடி அவர்களை சுக்கு நூறாக்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தையே மக்கள் குறை கூறுவதாக அந்த கலவர நிலவரத்தில் கூறியுள்ளனர். காரணம் போர் அல்ல, மாறாக அரசின் முக்கிய முடிவுகளில் தலையிட்டு திரைமறைவில் இருந்து காய் நகர்த்தி அந்நாட்டு ராணுவம் அரசு இயக்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு தீவிரவாதிகள் இந்திய படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான நம்பிக்கையும் ஒருங்கிணைந்த உணர்வும் அந்நாட்டு மக்களுக்கு இருந்ததாம். ஆனால் தற்போது அந்நாட்டு மக்களில் பெரும்பாலானவர்களிடம் அத்தகைய உணர்வையே காண முடியவில்லை என அந்த மனநல மருத்துவர் கூறுகிறார். ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரமானது விரிசல் விட்டு கீறல் விழுந்து என் நேரமும் உடையும் கண்ணாடி பாத்திரமாக உள்ளது. அதில் இந்தியாவின் போர் என்ற கல் படும் போது தாக்கு பிடிக்காது, எதற்கும் உதவாது என குறிப்பிட்டிருக்கிறார் அந்நாட்டின் நிதி அமைச்சர். மேல்தட்டு, நடுத்தட்டு, அடித்தட்டு என அனைத்து மக்களிடமும் அந்நாட்டு அரசின் மீது நம்பிக்கைக்கு பதில்
கோபமும் விரக்தியுமே அதிகரித்திருப்பதாக முடிவுரை எழுதியிருக்கிறது அமெரிக்க பத்திரிகை. நெருக்கடியான போர் சூழலில் அரசுக்கும் இராணுவத்துக்கும் பப்ளிக் சப்போர்ட்டே இல்லாமல் இருந்தால் அந்நாடு என்னவாகும் என்ற கேள்விக்குறியும் அந்த கட்டுரையில் தொக்கி நிற்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.